உண்டாகட்டும். Glory be to God's holy name. கொஹன் கடோல் பிரதான ஆசாரியன் என்கிறதான பாடத்தை நாம் கற்று வருகிறோம். We are learning about the lesson Kohen Gadol, which is the high priest. பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியனை ஆண்டவர் ஏற்படுத்தினதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ஆண்டவருடைய முழுமையான திட்டம் என்ன என்பதைத்தான் நாம் கற்று வருகிறோம். We are learning what is the aim for God to prepare or create a high priest and what is the goal in it. இந்த காணொளியிலே பிரதான ஆசாரியனை அபிஷேகம் செய்வதை குறித்து நாம் படிக்க போகிறோம். In this video lesson we are going to learn about the anointing of the high priest. பிரதான ஆசாரியனை தண்ணீரினால் கழுவி அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். We will read from Exodus chapter 29 verses 5 and 6 what we have to do after washing the high priest with water. அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. And thou shalt take the garments and put upon Aaron the coat and the robe of the ephod and the ephod and the breastplate and gird him with the curious girdle of the ephod. And thou shalt put the mitre upon his head and put the holy crown upon the mitre. Then shalt thou take the anointing oil and pour it upon his head and anoint him. ஆரோனை அவனுடைய பிள்ளைகளையும் அதாவது தண்ணீரினால் கழுவினதற்கு பிறகு இப்பொழுது அபிஷேகத்தை அவர்களுக்கென்று பிரத்யேகமாக செய்து வைக்கப்பட்டிருக்கிறதான வஸ்திரத்தை அவர்களுக்கு உடுத்தி வைக்க வேண்டும். Now after Aaron and his sons have been washed with water, they have to be clothed with the unique garment which was created especially for them. அதாவது தலையில் இருக்கிறதான அந்த நெற்றி பட்டம், தலையினுடைய கிரீடத்தின் தொடங்கி ஏபோத்து, மார்பதக்கம், உள் சட்டை, அங்கி, இடைக்கச்சை இவைகள் எல்லாவற்றையும் முழுவதுமாக அவர்கள் உடுத்தி வைக்கப்பட வேண்டும். And from the mitre upon his head and the girdle and the ephod and the breastplate, they have to robe him with everything. இப்பொழுது வஸ்திரம் உடுத்து வைக்கப்பட்டதற்கு பிறகு இவர்களுடைய தலையிலே அபிஷேக தைலத்தை எடுத்து அவர்கள் தலையிலே வார்க்க வேண்டும். And after they have been clothed with the garments, the anointing oil should be poured upon their head and they should be anointed. அபிஷேக தைலத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும் 24வது வசனத்திலும் 25வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். And we can see about the preparation of the anointing oil in Exodus chapter 30 verses 23, 24 and 25. மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளைப்போளத்தில் பரிசுத்த சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும் சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும் சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும் இலவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க கடவது. Take thou also unto thee principal spice of pure myrrh 500 shekels, and of sweet cinnamon half so much, even 250 shekels, and of sweet calamus 250 shekels, and of cassia 500 shekels, after the shekel of the sanctuary, and of oil olive and hin, and thou shalt make it an oil of holy anointment, an anointment compound after the art of the apothecary. It shall be an holy anointing oil. இந்த தைலத்திற்கு பேரு பரிமள தைலம், அபிஷேக தைலம். And this oil is called as the holy anointing oil. அதிலே போட்டிருக்கிறதான சுகந்த வர்க்கங்கள்
அதனுடைய அளவுகளை நாம் பார்க்கிறோம். And here we see this principal spices that are put in it and also the measurements thereof. பரிசுத்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல். And of the pure myrrh of the sanctuary's measurement, it should be of 500 shekels. 500 ஷேக்கல் என்று சொல்லுவது 12.50 பவுண்டு, 12.5 பவுண்டு. And when we say 500 shekels, it becomes 12.50 pounds. கிலோவில் பார்க்கும் பொழுது ஒரு 6 கிலோ இருக்கும் அது. And if you convert it into kilograms, it will be around 6 kilograms. அடுத்தது சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகி 250 சேக்கல். And the next one is sweet cinnamon, and half of it, that is 250 shekels. இது 6.25 பவுண்டு. And this is 6.25 pounds. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடை. And next one is sweet calamus, of which 250 shekels. நான்காவதாக லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடை. And fourth one is cassia, of which 500 shekels of weight. இது திரும்பவுமாக 12.5 பவுண்டு. And again, this is also 12.50 pounds. மொத்தமா நீங்க எல்லாவற்றையும் கூட்டினால் 37.5 பவுண்டு வரும். And if you add it all together, it will come to 37.50 pounds. இதை நீங்கள் கிலோல கணக்கு பண்ணினீங்கன்னா ஏறத்தாழ 17 கிலோகிராம். And if you convert it into kilograms, it will be around 17 kilograms. இந்த 17 கிலோகிராம் எடையுள்ள இந்த வாசனை திரவியங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். And you have to take the spices which is of 17 kilograms. இதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடம் ஒலிவ எண்ணெய் எடுத்து அதிலே இந்த வாசனை திரவியங்களை எல்லாம் போட வேண்டும். And what you should do is you should take a hin of olive oil and you should put all the spices in it. இந்த எண்ணெயிலே போட்ட உடனே இது மிக பரிமள அதாவது மிகுந்த வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு தைலமாக இந்த தைலம் மாறிவிடும். And once you put this in the olive oil becomes of much perfume and it becomes a perfumed and sweet scented oil. இந்த வாசனை திரவங்களை எல்லாம் போட்ட ஒரு சிறிய பாட்டில் இருக்கிற ஒரு அனாயிண்டிங் ஆயில், அபிஷேக தைலம் என்று சொல்லி இஸ்ரேலில் விற்பார்கள். And in Israel you can get a small bottle of anointing oil with these spices. நீங்கள் இஸ்ரேலில் பெத்லஹேம்லோ அல்லது வேறு எங்காவது நீங்கள் அனாயிண்டிங் ஆயில் என்று சொல்லி வாங்குற ஒன்றும் ஒரிஜினல் கிடையாது, பியூர் கிடையாது. And whether in Israel or in Bethlehem, if you purchase any anointing oil, none of it is original or pure. நீங்கள் இஸ்ரேலில் ஒரிஜினல் அனாயிண்டிங் ஆயில் வாங்கணும்னா டெம்பிள் இன்ஸ்டிடியூட் என்கிறதான இடத்துல தான் வாங்கணும். If you want to buy original anointing oil, you can only purchase it in the Temple Institute. அது இவ்வளவு பெருசு தான் அந்த பாட்டிலில் கொடுப்பாங்க. And they will give it to you only in this size bottle. அது மிக அதிக விலை உயர்ந்தது. And it is very costly. அந்த பாட்டிலை நீங்க கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சீங்கனாலே போதும், ஒரு அறை முழுவதற்கும் நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் அதிலிருந்து வரும். If you just open the bottle itself, the fragrance of it will cover the whole room. இப்போ நீங்க யோசித்து பாருங்கள், 17 கிலோ வாசனை திரவியங்களை ஒரு குடம் எண்ணெயில் ஊற்றி அதை ஆசாரியனை அபிஷேகம் பண்ணுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். Now you just imagine about this. They are using 17 kilograms of it in a hin of olive oil and they are using it to anoint the priest. இப்போ இதை அவர்கள் தலையின் மேலே முழுவதுமாக ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். Now this oil has to be poured wholly upon their head and they have to be anointed with it. இப்ப பிரதான ஆசாரியனுடைய தோற்றத்தை பாருங்கள். Now you look at the appearance of the high priest. அவர் முழுவதுமாக தண்ணீரிலே கழுவப்பட்டு இருக்கிறார். He has been wholly washed with the water. அடுத்தபடியாக விலை உயர்ந்த பொன் மற்றும் விலையேற பெற்ற கற்களை உடையதான ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை, விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திவிக்கப்பட்டவராக நிற்க வைக்கப்படுகிறார். And next he is made to stand with wearing a very costly garment which has precious stones embedded in it. இப்பொழுது அந்த உடுத்திவிக்கப்பட்ட அந்த Dress மேலே இவருக்கு என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால்
பரிமள தைலமாகி இந்த அபிஷேக தைலத்தை அவர் தலையில் ஊற்றுகிறார்கள். Now, after he has worn this garment, now what they do is, now they take the sweet-scented perfumed oil and anoint it and pour it over his head and anoint him. இப்போ அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? Now, how his appearance is. கழுவப்பட்ட நிலைமையிலே, He is being washed, அலங்கரிக்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்துவிக்கப்பட்ட நிலைமையிலே, and after he has worn the beautiful, glorious garment, வாசனை திரவியங்கள் அடங்கியதான எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். and he is in a position in which he has been anointed with the sweet perfumed anointing oil. இப்போ அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? Now, when we look at him, how his appearance would be. அந்த தங்கத்திலையும் அந்த விலையேற பெற்ற கற்களிலையும் இந்த எண்ணெய் படும் பொழுது அப்படியே அவர் ஜொலிக்கிறார், மின்னுகிறார். Now, as this oil is being poured forth and it falls on the gold and on the precious stones, it starts to shine and he dazzles along with it. Dressல கலர் வேற இருக்கு. And in the dress, it is of beautiful colors. நெற்றி பட்டம் வேற தங்கத்தில் இருக்கிறது. And the forehead band, the mitre on the forehead is also of gold. பார்க்கும் பொழுது ஜொலிக்கிறார். And when we behold him, he is dazzling. இஸ்ரவேலுடைய பாளையம் முழுவதிலும் இந்த பரிமள தைலம் மணம் கொடுக்கிறது. And in the whole camp of Israel, this anointing oil spreads a sweet perfume. மக்கள் கேட்கிறாங்க, யார் அங்க ஜொலிக்கிறது யாரு? And the people is asking, who is the person who is dazzling? அவர்தான் பிரதான ஆசாரியன். He is the high priest. எங்கிருந்து இந்த அற்புதமான ஒரு மணம் வருகிறது? From where does this sweet perfume come? ஆரோனிடத்திலிருந்து வருகிறது. It comes from Aaron. ஆரோன் ஜொலிக்கிறார். Aaron is dazzling. ஆரோன் நறுமணம் கொடுக்கிறார். Aaron gives a fine perfume. நாம் ஆண்டவருக்காக ஜொலிப்பதற்காகவும் ஆண்டவருக்கென்று நறுமணம் வீசுவதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And we are called to shine and dazzle brightly for our Lord and also to give a sweet perfume unto him. நாம் கிறிஸ்துவுக்காக மனம் வீசுகிற விசுவாசிகளாய் இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். Just think whether we are Christians who give sweet savor unto the Lord. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். He has made us kings and priests. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 Corinthians chapter 2 and verse 15. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். For we are unto God a sweet savor of Christ in them that are saved and in them that perish. நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் கெட்டு போகிறவர்களுக்கும் யாராயிருந்தாலும் சரி, நாம் ஒரே வாசனையை கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் காணப்பட வேண்டும். Whether it be unto the dead or unto the saved, we should be persons who emit just one savor. கிறிஸ்துவின் நற்கந்தம் தான். And that is the sweet savor of Christ. இதற்காகத்தான் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே. And that is why he has made us as kings and priests on this earth. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தியானம் பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. Dearly beloved children of God, our meditation is of Jesus Christ, our chief high priest. யோர்தான் நதியிலே யோவானின் மூலமாக ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். As soon as Jesus Christ was baptized by John the Baptist on river Jordan, and as he came up of the water, he was anointed. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற சத்தம் வானத்திலிருந்து கேட்டது. And a voice came from heaven and which has said, this is my well beloved son in whom I am well pleased, and hear ye him. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கி வந்ததை நம்மால் கவனிக்க முடியும். And we can also find out that the Holy Spirit came in the form of a dove and rested upon Jesus. அந்த நாளிலிருந்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வாசனை கொடுக்கக்கூடிய பிரதான ஆசாரியனாக இயேசு சுற்றித் திரிந்தார். And from that day Jesus Christ went around all the villages as a high priest who was giving sweet savor. அவருடைய புகழ் இஸ்ரவேல் தேசம் எங்கும் பரவினது. And his fame spread all over Israel. பேய்களை துரத்துகிறார். He casts out demons. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். He brings back the dead. வியாதிகளை சுகப்படுத்துகிறார். And he heals the sick. அது மட்டுமல்ல,
நியாயப்பிரமாணத்திற்கு சரியான விளக்கம் கொடுக்கிறார். And not only that, he gives a very correct definition to the law. பரிசேயர்களையும் மாய்மாலக்காரர்களையும் வன்மையாக கண்டிக்கிறார். And he condemns the hypocrites and the Pharisees. இதெல்லாம் கிறிஸ்துவினிடத்திலிருந்து வெளிப்பட்ட வாசனை. And these are the sweet smelling savor which emitted out of Christ. அவரிடத்தில் ஏதாவது துர்நாற்றம் வீசுமா என்று சொல்லி கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள். And they were trying to find out whether they were able to see whether something bad smell emits out of him. ஆனால் அவரிடத்தில் எந்த துர்நாற்றத்தையும் இவர்களால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. But they were not able to find a bad smell which was emitting out of him. சமாரிய ஸ்திரீயினிடத்தில் பேசினார். He talked with the Samaritan woman. பாவியான ஸ்திரியை கையும் களவுமாக கொண்டு வந்தார்கள். And they brought a woman who was caught red-handed in sin. ஓய்வு நாளிலே வியாதியஸ்தரை சுகமாக்கினார். On the Sabbath he healed the sick. ஆனாலும் அவரிடத்திலே ஒரு துர்நாற்றத்தையும் ஒரு குற்றத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. But still they were not able to find one fault or any bad smell from him. அவரில் இருந்த அபிஷேகம் அவருடைய நறுமணத்தை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. The anointing which was in him, it brought forth the sweet smelling savor which was in him and presented it to the whole world. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளும் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். And Paul says, for the dead unto the and unto the saved we are of sweet savors unto Christ. அபிஷேகம் நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. Anointing gives sweet savor. அபிஷேகம் பரிமள தைலமாய் காணப்படுகிறது. And anointing is a sweet perfumed oil. அந்த பரிமள தைலத்தின் மூலமாக இஸ்ரவேலின் பாளையம் முழுவதிலும் வாசனை வீசியது. And because of the perfumed oil, the whole of the camp of Israel was having a sweet fragrance. இது ஆசாரியனை அபிஷேகம் செய்வதை தவிர வேறு யாருக்கும் இதை செய்யவும் கூடாது, இதை பயன்படுத்தவும் கூடாது என்பது தேவனுடைய பிரமாணம். And the commandment or the statute of the Lord is, other than for the high priest, this oil should not be used for anybody else or for any other purpose. கிறிஸ்து என்பதனுடைய பொருள் என்ன? What is the meaning of Christ? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். It means the anointed one. அதை தமிழிலே மேசியா என்றும் எபிரேய மொழியிலே மஷியாஹ் என்றும் சொல்லுவார்கள். And in English it is called as Messiah, in Hebrew it is called as Mashiach. நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொல்லி இரண்டாவது சங்கீதத்திலே மேசியாவை பற்றி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And in Psalms 2 we read, you are my son and I created you, and it talks about the Messiah. ஏசாயா 61 அதிகாரத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்திலே வாசிக்கிறார். And Jesus Christ took the scroll and he read it in the synagogue in Nazareth. அவர் வாசிக்கும் பொழுது ஏசாயா சுருள் கொடுக்கப்படுகிறது. அதில் 61 அதிகாரத்தை அவர் எடுத்து வாசிக்கிறார். And when he stood up to read, the scroll of Isaiah was given to him and he read Isaiah 61. அவர் சொல்லுகிறார், நான் பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டேன். And he says, I was anointed by God and sent. என்னுடைய அபிஷேகம், அதாவது என்னிலிருந்து வெளிப்படும் நறுமணம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும். And the anointing which the sweet fragrance which emits out of me, it will heal the broken hearted. சிறைப்பட்டவர்களுக்கு அது விடுதலையை கொடுக்கும். And it will bring liberty to the captives. கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு அது அந்த கட்டை அதை அவிழ்த்து விடும். And it will also proclaim the liberty to all who are bound. மொத்தத்தில் சொல்ல போனா அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். And if at all we can say it like this, anointing breaks the yoke. அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கடினமான ஒரு மனம் கசந்து செய்யற ஒரு வேலையா இருக்காது. அது மிகவும் மனதிற்கு இதமாக நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். And that work will not be of a hard nature or something which has to be done with a hard heart, but it is done with gladness and it will emit sweet perfume. இப்போ அந்த அபிஷேகத்திலிருந்து வர நறுமணமே இவர்களை விடுதலையாக்கும் பொழுது இவர்களுக்கு வாசனையை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். Now the sweet fragrance which comes out of the anointing oil, it will give them deliverance and blessing.
ஆரோகண சங்கீதத்திலே 133வது சங்கீதம் இவ்வாறு சொல்லுகிறது. And in the Songs of the Ascents, Psalms 133 says like this. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. Oh, how beautiful it is for brethren to dwell together. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. It is like the precious ointment upon the head that ran down upon the beard, even Aaron's beard that went down to the skirts of his garments. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு குடம் எண்ணெயை எடுத்து தலையில ஊற்றினால் எப்படி இருக்கும்? You just think about it, how would it be if you take a pot of oil and pour it upon a person's head? அதில் இத்தனை வாசனை திரவியங்களும் சேர்க்கப்பட்டிருக்கும் பொழுது அது எவ்வாறு இருக்கும்? And if all these spices are added unto it, how would it be? ஆரோனை அபிஷேகம் பண்ணுகிறார்கள், இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். And Aaron was to be anointed like this, and we read it in the Psalms that this is how it would be. அது தலையிலே ஊற்றப்பட்டு தாடி வழியாய் வஸ்திரம் முழுவதிலும் அந்த எண்ணெய் அபிஷேகப்படுத்துகிறது. And this oil would be poured upon the head, and it will run down through his beard, and it will drench all his garment. நறுமணம் கொடுப்பவராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்தார். And the Lord Jesus Christ roamed around this world giving off a sweet perfume. ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி சீஷர்களிடத்தில் கேட்கிறார். He asked his disciples, who do the people say I am? ஒரு சிலர் உம்மை எலியா என்கிறார்கள், ஆதிகாலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்கிறார்கள், யோவான் ஸ்நானகன் என்கிறார்கள் என்று சொல்லுகிற பதில் வந்தது. And he got the reply that some say you are a prophet of old, and some say that you are Elijah. இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? Now our Lord Jesus Christ looks them and asks, who do you say I am? இந்த சம்பாஷணை நடைபெற்ற இடம் இஸ்ரவேலினுடைய வடக்கு பகுதி பிலிப்பி செசரியா. And this conversation took place in the northern part of Israel, which is Philip Caesarea. இப்போ நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? Who do you say I am? எல்லா சீஷர்களின் சார்பாக பேதுரு முன்பாக வந்து ஒரு அற்புதமான பதிலை சொன்னார். And Peter comes on behalf of all the disciples, and he gives a beautiful reply. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. You are Christ, the Son of the living God. அந்த சம்பாஷணை எபிரேய மொழியில் இருந்தது. And that conversation was in Hebrew. அப்போ இவர் என்ன பதில் சொன்னார் எபிரேய மொழியிலே? So what was the reply he gave in Hebrew? அட்டாஹு ஹாமஷியாஹ். Atahu HaMashiach. நீரே அவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். You are that and the anointed. அடுத்து சொன்னார் பாருங்க. And you just see what he said next. பென் எலோஹிம் ஹயீம். Ben Elohim Chaim. பென் எலோஹிம் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனுடைய சொந்த குமாரன். When we see Ben Elohim, it means it is the own son of God the Father. பென் என்று சொன்னால் எபிரேய மொழியிலே சொந்த குமாரன். If you say Ben in Hebrew, it is own natural son. பார் என்று சொன்னால் எபிரேய மொழியிலே தத்து மகன். And if you say Bar in Hebrew, it is adopted son. எபிரேய மொழியில நிறைய பார் என்கிறதான வார்த்தைகளை நாம் கண்டுபிடிக்கலாம். In Hebrew language, you can find many words with bar. பார்னபா, பார்த்திமேயு, பரபாஸ். Barnabas, Bartimaeus, Barabbas. இவைகள் எல்லாம் பார் என்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்தி சொல்லப்படுகிற பெயர்கள். And these are the names which are called along with Bar. ஆனால் இயேசுவை சொல்லும் பொழுது பென் எலோஹிம் என்று சொல்லி சொன்னார்கள். But when they talked about Jesus, it said him as Ben Elohim. அப்ப மொத்தமாக எப்படி சொன்னார்கள்? So totally how did they say? பேதுரு இவ்வாறு சொல்லுகிறார். Peter said like this. அட்டாஹு ஹாமஷியாஹ் பென் எலோஹிம் ஹயீம். Atahu HaMashiach Ben Elohim Chaim. அதனுடைய பொருள் என்ன? நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். What does it mean? It means you are anointed. இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மட்டும்தான் மேசியா. Jesus Christ alone is the anointed, and he alone is the Messiah. எதனால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூலோகத்திற்கு அனுப்பப்பட்டார்? Why was he anointed and sent into the world? உங்களுக்கும் எனக்கும் விடுதலையை கூறுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நறுமணம் வீசுகிறவராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் பிரதான ஆசாரியனாகிய இயேசு. And Jesus Christ, the great high priest, was sent in this world so that he would give a liberty in our lives and also to make us be sweet perfumes.
இந்த பிரதான ஆசாரியன் ஆரோன் அவரை என்ன பண்ணுகிறார்கள்? வஸ்திரத்தை உடுத்துவித்து அவரிலே எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார்கள். And Aaron, this high priest, was anointed and he was put on with the garments. அலங்கரிக்கப்பட்ட வஸ்திரம், And it was a beautified, glorious garment. பரிமள தைலத்தினால் அபிஷேகம். And the anointing is with the sweet scented oil. இப்ப அவருடைய காட்சி எப்படி இருக்கிறது? Now, how does he appear? பார்வைக்கு அழகாக இருக்கிறது. He was looking beautiful to behold. அது மட்டுமல்ல, நாசி அதாவது உள்ளத்திற்கும் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாசனையாய் இருக்கிறது. And not only that, when you smell it, the smell or the fragrance brings joy to the heart. இப்போ ஆரோன் தகுதி ஆயிட்டாரா? Now, is Aaron worthy of it? வஸ்திரத்தை உடுத்துவித்ததனால் அவர் தகுதியா? Because of the dress, did he become worthy? அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரே, அதாவது தண்ணீரினால் கழுவப்பட்டாரே, அதனால் அவர் தகுதிப்படுத்தப்பட்டாரா? And because through the washing of his body and because he took baptism, did he become worthy of it? 17 கிலோ எடையுள்ள வாசனை திரவியங்களை எண்ணெயில் போட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணினதனால் அவர் தகுதி அடைந்து விட்டாரா? And because 70 kilograms of spices was put in oil and through which he was anointed, did he become worthy of it? வெளிப்பிரகாரம் பார்க்கும் பொழுது தகுதிதான். And when we look at the outward appearance, he has become worthy of it. தண்ணீரினால் கழுவினதும் வஸ்திரமும் அபிஷேகமும் வெளிப்பிரகாரமாக அவரை தகுதிப்படுத்தி விட்டது. And the outward washing and clothing and the anointing has made him worthy. ஆனால் இன்னும் அவர் முழுமையாக தகுதியாகவில்லை. But he was not made wholly worthy yet. இப்ப வெளியில இப்படி இருந்தாலும் உள்ள அவருக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. Now, even though outward he was like this, inside there was something else. இவரால் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. He cannot do the work of a high priest. அவர் இன்னும் உள்ளுக்குள்ள பாவி என்கிறதான நிலைமையில காணப்படுகிறார். And still in his inside he is in the stature of a sinner. இப்போ இவருக்கு Dress எல்லாம் உடுத்தி பிரதிஷ்டை பண்ணாலும் அவருக்கு பலிகளை செலுத்தி அவரை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். Now, even though they have dedicated him with just these garments, now they have to offer the sacrifice and dedicate him. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். And consider our Lord Jesus Christ. அவரே நம்முடைய மகா பிரதான ஆசாரியன். He is our great high priest. பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இந்த பூலோகத்திற்கு நமக்காக அனுப்பப்பட்டார். He was sent into this world anointed by God the Father. உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் நறுமணம் வீசும் கிறிஸ்துவாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And he is living in you and me as a sweet savor smelling Christ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த காணொளியிலே பிரதான ஆசாரியனை அபிஷேகம் அதாவது பிரதான ஆசாரியனை பிரதிஷ்டை செய்வதற்கான பலிகளை குறித்து பார்க்க போகிறோம். Dearly beloved children of God, in our next video we are going to see the sacrifices which are to be made for the consecration and the anointing of the high priest. மறந்து விடாதீர்கள், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியனுமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். And do not forget, we are keenly observing and considering our chief high priest, our Lord Jesus Christ. தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல உங்களை பார்க்கிறேன். And we'll see you in the next episode. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of us bountifully. ஷலோம். Shalom.